தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் மேயர் இருக்கை முன்பு படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக உறுப்பினர்களை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இடையே போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் மேயர் இருக்கை முன்பு படுத்து உருண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. சேலம் மாநகராட்சி மன்ற இயல்பு கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைத்து அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே ஒரு காரசார விவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிமுக உறுப்பினர்கள் ஏற்கனவே 2 மாமன்ற கூட்டத்திலும் இந்த வரி தொடர்பான கருத்துக்களை வைத்து அந்த வரி அதிகபட்சமான வரியை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். அதே போல இந்த மாமன்ற கூட்டத்திலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெசவாளர்கள் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா சதுரடிக்கு 22 ரூபாய் அளவிற்கு வரி வசூல் செய்யப்படுவதாக கண்டனம் தெரிவித்தனர். இந்த வரியை அதிகபட்சமான வரியாக இருப்பதால் நெசவாளர்களால் இதனை செலுத்த முடியாது என்று கூறி அவர்கள் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினார்கள். இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் பூ மார்க்கெட், அதாவது வாவுசி பூ மார்க்கெட், பெரியார் பேரங்காடி உள்ளிட்ட இந்த கட்டிடத்துல ஏலம் எடுத்தவர்கள் அதிகப்படியான தொகையை வசூல் செய்து கொள்ளையடிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் சேலம் மாநகராட்சி பகுதிகளில் 400 துப்புரவு பணியாளர்கள் இருப்பதாக நிர்வாகம் தெரிவிக்கிறது. ஆனால் 200 பேர் கூட பணிக்கு வராமல் இருக்கிறார்கள். இதன் மூலமாக 36 லட்சம், அதாவது மாதம் 36 லட்சம் அளவிற்கு மாநகராட்சி அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த கருத்துக்களை அதிமுகவின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்து திமுகவினரிடையே இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக மன்ற உறுப்பினர்கள் மேயர் ராமச்சந்திரன் இருக்கை முன்பாக படுத்து உருண்டு அவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அப்போது திமுக மன்ற உறுப்பினர்கள் அதிமுகவினரை குண்டுகட்டாக தூக்கி வெளியே செல்லுமாறும் அவர்கள் தெரிவித்தார்கள். இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகாரிகளும் அதிமுக உறுப்பினர்களை அதாவது மரியாதை குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. திமுக மற்றும் சேலம் மாநகராட்சி அதிகாரிகளையும் கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாநகராட்சி ஆணையாளர் கூறும்போது இந்த அதிகப்படியான வரி வசூலை குறைப்பதற்காக தமிழக அரசிற்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2 வாரத்தில் இது தொடர்பாக நல்ல தீர்வு எட்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த